ஹாய். பிரச்சனையால் நான், பிரச்சனைக்காகவே நான். இன்று நான் பார்க்க போகும் பிரச்சனை சுயமரியாதை கல்யாணம், அதனால் ஏற்படும் கௌரவ கொலை. இந்த பிரச்சனை எப்படி பார்க்கலாம்? ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பையனை கிளம்பிட்டு போனா அவங்க அப்பா அம்மா ஐயோ வரதட்சணை மிச்சோன்னு நினைக்கலாம். டௌரி பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இது மாதிரி நினைக்கலாம். ஆனால் அது மாதிரி நினைக்கிற அம்மா அப்பா இருக்காங்க. சில அம்மா அப்பா எப்படி யோசிக்கிறாங்க, ஐயோ பொண்ணு ஓடி போயிட்டாலே குடும்பமான போச்சே இன்னும் யோசிக்கிறாங்க. அதுக்காக கௌரவ கொலையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிசியில் கொலைன்னு தான், ஸோ இன்டென்ஷன் மோட்டிவ் தான் கொலைன்னு சொல்லுது. ஆனால் இது கௌரவ கொலை தான் சொல்கிறாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்றாங்க, பனிஷ்மெண்ட் இல்லைன்றாங்க. அது எப்படின்னு கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜோட டிஸ்கஷன் போட தான் இருக்கும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். கஸ்டம்லாம் பாரம்பரியமாக நம்ம பழக்க வழக்கத்தில் ஒரு சட்டம் இருக்கும்ல, அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னா அவங்க அம்மா ஒரு நடத்த கெட்டவ, என்னது நடத்த கெட்டவ, அவங்க அப்பா ஒரு மானம் கெட்டவ அப்படின்னு ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம் இருக்குது. இதை மாற்ற முடியுமானா எனக்கு தெரியல. மாற்ற முடியுமான்னு எல்லாருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணினா எல்லாருமே அது காமன் ஆச்சுன்னா மாற்ற முடியும். ஏன்னா அவங்களுக்கு குற்றம் வச்சிருக்காதுல்ல. இப்போ ஒரு பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணால் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கன்னா அவங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்க. இருக்கலாம். சில பேர் கோவம் வருதுன்னா இது எப்படி பார்க்குறதுனா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லஞ்சம் வாங்குற ஒருத்தர் இருப்பான். லஞ்சம் வாங்குறவனுக்கு அது தப்பாகவே தெரியாது. ஏன்னா அது அவன் பிளட்லேயே இருக்கா தெரில, அது ஒரு ஜாலியாக, அவனுக்கு அது ஒரு போதையிலையும் இருக்கலாம். லஞ்சம் வாங்காதவனுக்கு அவங்களாம் பார்க்கும்போது கோவம் வரும். ஏன்னா அவனே லஞ்சம் அவங்க தூண்டுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனத்தோடு சேரும்போது தான் ஒரு பிரச்சனை தீரும். ஒருத்தன் நல்லவனாக இருந்து மற்றவங்களாம் கெட்டவனாக இருந்தால் பிரச்சனை தான் வரும். சமுதாயத்தில் பாதி பேர் மானம் கட்டு வாழறாங்க, பாதி பேர் மானம் மூலமாக வாழறாங்க. இது எப்படி சமாளிக்கிறது? இதை மாற்ற முடியாது. மக்கள் மனசை சிந்தனையை திருப்ப முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. எப்படி? கோர்ட்டு மூலயமா போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். முதல்ல சுயமரியாதை கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தடை விதிக்கணும். அது யார் பண்ணுறான்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம தலைவர்கள் தான். யார்? தமிழ்நாட்டின் வேர் சொல்லுவாங்க, திராவிட தலைவர்கள், அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க தலைவரே அது சொல்லியிருக்காரு. சரி, அதை பற்றி நான் பேசலை. இதை முதல்ல சுயமரியாதை கல்யாணம் தடுக்கணும். ஏன்னா வேணா அனாதை பசங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க, அவங்களுக்கு கல்யாணம் வைக்கிட்டோம். பாவப்பட்டு ஒரு அப்பா அம்மா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கலாமா? தப்பு இல்லை அது. ஸோ அவங்களுக்கு ஒரு தீர்வுனா கோர்ட்டில் இப்போ டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்ல போகிறேன். கோர்ட்டில் கவுன்சிலிங் அனுப்பிட்டு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வரட்டும், பேசி ஒரு முடிவு வரட்டும். அப்போ தான் மேரேஜ் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது. பண்ண முடியுமால? முதல்ல ரெப்ரஸன்ட் அனுப்பலாம். யாருக்கு அனுப்பணும்னு தெரியல, ஃபஸ்ட் அனுப்பலாம். அதை அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் இந்த சுயமரியாதை கல்யாணம் தடை செய்யணும். இல்லைன்னா கோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ண போகிறேன். அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், சமூக சீர்கேடான ஒரு இயக்கம். விதிவிலக்காக தான் இருக்கணும், விதியாக இருக்கக்கூடாது. அதனால் கௌரவ கொலை நடக்குது, அதெல்லாம் தடை செய்யணும். ஆனால் இது கஸ்டம்லாக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிபி ஃபண்டமெண்டல் ரைட்ஸே கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம். நன்றி.